வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தொடர்ந்து பறந்த ஹெலிகாப்டர் சிக்சர்கள், தல தோனியின் மரண மாஸ் பேட்டிங், அலறிய ஆர்சிபி. அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தல தோனி அவர்கள் தன்னுடைய கடைசி தொடரில் விளையாடுகிறார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. ரசிகர்களுக்கு கடைசியாக ஒரு முறை நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த தொடரை அவர் அணுக உள்ளார். இதற்காக சென்னையில் கடந்த 10 நாட்களுக்கு தோனி பயிற்சி செய்து வருகிறார். தோனிக்கு வயதாகிவிட்டது, இதனால் அவர் எப்படி பேட்டிங் செய்ய போகிறார் என்ற ஒரு சந்தேகம் சிலர் மத்தியில் நிலவி வந்தது. மேலும் தோனி காயத்தில் இருந்து வந்திருப்பதால் அவரால் பழைய மாதிரி அதிரடியாக ஆட முடியுமா என்ற கேள்வியும் இருந்தது. அதற்கு எல்லாம் பதிலளிக்கும் விதமாக பயிற்சி முகாமில் தல தோனி அவர்கள் அசுரத்தனமாக விளையாடியுள்ளார். பவுலர்கள் வீசிய ஒவ்வொரு பந்தையும் தன்னுடைய சிக்னேச்சர் ஷாட்டான ஹெலிகாப்டர் ஷாட்டையும் ஆடி ரசிகர்களுக்கு பறக்க விட்டு உள்ளார். மேலும் கவர் திசையில் தூக்கி அடித்து தோனி ஒரு சிக்ஸரையும் பறக்க விட்டார். இதனை பார்க்கும்போது தோனி பேட்டிங்கில் படு மாசான ஆட்டத்தை இந்த முறை ரசிகர்களுக்கு காட்டுவார் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் கடந்த சீசன்களில் தோனி கடைசியாக தன் பேட்டிங் செய்ய களத்திற்கு வந்தார். ஒவ்வொரு போட்டியிலும் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 பந்துகளை தான் எதிர்கொள்ளும் நிலை தோனிக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம் அவருடைய காலில் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. தற்போது அதிலிருந்து தோனி மீண்டு வந்து இருப்பதால் தோனி தற்போது அதிரடி முடிவை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி சிஎஸ்கே அணியின் நடுவரிசையில் அம்பத்தி ராயுடு இல்லாத நிலையில் தற்போது அந்த இடத்தில் தோனி களமிறங்குவார் என்றும் தெரிகிறது. அதே போல இது கடைசி சீசன் என்பதால் தமது பேட்டிங்கை ரசிகர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை தோனி எடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. கடந்த சீசனில் ரசிகர்கள் தமது பேட்டிங்கை பார்க்க முடியவில்லை என்ற ஏமாற்றம் அடைந்த நிலையில் அதற்காகவே தன்னை தோனி பட்டை தீட்டி கொண்டு இருக்கிறார். இந்த பயிற்சி முகாமில் தோனி அடித்த ஒவ்வொரு ஷாட்டை பார்க்கும்போது இவருக்கு வயசே ஆகல என்ற படையப்பா வசனம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. இதனால் இந்த முறை எதிரணி பவுலர்கள் வசமாக தோனியிடம் சிக்கிக் கொண்டார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.